இதுவரைக்கும் ஆதித்த சரிதத்துல இளவரசர் ஆதித்த கரிகாலர் ஒரு வழியா பல நாட்கள் தான் யார பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் தவம் கிடந்தாரோ, யாருடைய நினைவுகளை நினைச்சு ஒவ்வொரு நாள் பொழுதுகளும் அவருக்கு பாரமா கழிஞ்சுதோ, அந்த பொண்ணு ஒரு வழியா பல நாட்கள் தவத்துக்கு அப்புறமா இறைவன் ஏகாம்பரேஸ்வரன் சன்னதியில அவர் பார்த்துடுறாரு. ஆனா ஆதித்த கரிகாலரை பார்த்த அந்த பொண்ணும் தன்னுடைய உடம்பெல்லாம் நடுநடுங்கி போய் பதட்டமான சூழ்நிலையில அப்படியே மயங்கி கீழே விழறான். இத யாருமே எதிர்பார்க்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவளுக்கு உதவ முற்பட்ட ஆதித்த கரிகாலரை தடுத்து நிறுத்தி உடனடியா நீ அரண்மனைக்கு திரும்பி போன்னு சொல்லி கட்டளை பிறப்பிக்கிறாங்க பராந்தக தேவி. எப்படி தன்னுடைய நிலைமைய தாயாருக்கு புரிய வைக்க போறோம்னு சொல்லி தவிச்சு போன கரிகாலருடைய வார்த்தைகள் எதையுமே பராந்தக தேவி காதுல வாங்கவே இல்லை. உடனடியா நீ அரண்மனைக்கு திரும்பி போ, இவளை நான் பாத்துக்கிறேன், இது நான் உனக்கு இடுற கட்டளைன்னு சொல்லிட்டு சொல்லவும் வேற வழியே இல்லாம இளவரசர் கரிகாலரும் திரும்ப அரண்மனைக்கு போறாரு. ஆனா அப்படி என்னதான் திரும்ப தன்னுடைய அரண்மனைக்கு அவர் வந்தாலும் அவருடைய நினைவு முழுக்கவும் தர்மா மட்டும்தான் இருந்தா. அவளுக்கு என்ன ஆயிருக்கும்? எதுக்காக தன்னை பார்த்த உடனே அப்படி பதறி போய் அவ மயங்கி விழணும்? ஒருவேளை பழைய விஷயம் எதையுமே அவ மறக்கலையா? நான் செய்த தவறுகள் எல்லாத்துக்கும் என்ன அவ மன்னிக்கவே இல்லையா? நான் செய்த எல்லா தவறுகளையும் சரி செய்யறதுக்காக எனக்கு அவ வாய்ப்பு கொடுக்க மாட்டாளா? இப்ப எப்படி நான் அவளை பாக்குறது? எதுக்காக தாயாரும் என்னை இங்கிருந்து கிளம்பி போன்னு சொன்னாங்கன்ட்டு புரியலையேன்னு சொல்லி ஆயிரம் கேள்விகள் இளவரசர் கரிகாலருடைய மனசுல. எல்லா கேள்விகளையும் தனக்குள்ளே புதைச்சவர் தன்னுடைய அறையில இப்படியோ அப்படியோ நடந்துட்டு இருக்கிறத வந்தியத்தேவன் கவனிக்கிறான். நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்தியத்தேவனுமே பார்த்தான். இது நாள் வரைக்கும் இளவரசர் சொன்ன பொண்ணு ஒரு கற்பனை தான், இது இளவரசருடைய பிரமைதான் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்த அவனுமே இளவரசர் சொன்ன எந்த விஷயங்களும் கற்பனை கிடையாது, உண்மையிலேயே ராஷ்டிரகூட யுத்தத்துல அவர் காயப்பட்ட போது அந்த பொண்ணை அவர் பார்த்திருக்கிறாரு. பார்த்தது மட்டும் இல்லாம அவர் காதல் வயப்பட்டிருக்காரு. ஆனா அவருடைய இந்த காதலை எதுக்காக அரச குடும்பமே எதிர்க்குதுன்னு சொல்லிட்டு புரியலையேன்னு சொல்லி வந்தியத்தேவனும் யோசிச்சிருக்கான். நடந்த விஷயங்கள் எதுலேயுமே இளவரசருக்கு ஆறுதல் சொல்ல முடியாத சூழ்நிலைக்கு வந்தியத்தேவனுமே தள்ளப்பட்டான். இத பத்தி இளவரசர்கிட்ட கேட்கலாமா வேணாமான்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துக்கு பராந்தக தேவி வராங்க. தன்னுடைய தாயார பார்த்த உடனே அவங்க எந்த மனநிலைமையில திரும்ப வந்திருக்காங்கன்னு கூட இளவரசர் யோசிக்கவே இல்லை. ஆனா திரும்பி வந்த பராந்தக தேவியோடைய முகத்துல கோபமும் கவலையும் வேதனையும் மட்டுமே இருந்துச்சு. இத கவனிக்காத ஆதித்த கரிகாலர் தர்மாவுடைய நலனை பத்தி விசாரிக்கவும் பராந்தக தேவியால தன்னுடைய கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் தாங்கிக்கவே முடியல. தன்னுடைய மகன் சொல்லிட்டு பார்க்காம, அவன் ஒரு அரச குடும்பத்து வாரிசுன்னு சொல்லி பார்க்காம ஓங்கி ஒரு அறை கரிகாலருடைய கன்னத்திலே அறையறாங்க பராந்தக தேவி. இதை யாருமே எதிர்பார்க்கல. இது நாள் வரைக்கும் கரிகாலரை கை நீட்டி யாருமே அடிச்சது கிடையாது. 1000 போர்க்களத்துல ஒரு மாவீரரா கரிகாலர் திகழ்ந்திருந்தாலும் தன்னுடைய தாய்மார்களுக்கு, அதுலயும் குறிப்பா பராந்தக தேவிக்கு அவர் எப்பவுமே செல்ல பிள்ளைதான். இது நாள் வரைக்கும் தன்னை கடுமையான வார்த்தைகள் கூட உபயோகிச்சு பேசாத தன்னுடைய தாயா தன்னை கை நீட்டி அடிச்சுதுன்னு சொல்லி கரிகாலராலேயே நம்ப முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பராந்தக தேவி ஆதித்த கரிகாலரை நோக்கி ரொம்பவே கோபமா, நீ என்ன பண்ணிருக்கிறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வீராதி வீரர்கள் பிறந்த சோழ தேசத்து ரத்தத்துல பிறந்த நீ இந்த காரியம் பண்ணுவன்னு சொல்லி என்னால ஏத்துக்கவே முடியல. உன்னை என்னுடைய மகன் சொல்றதுக்கே எனக்கு அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா தன்னுடைய மனசுல இருந்த குமுறர்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்துறாங்க. ஆனா தன்னுடைய சூழ்நிலைய ஆதித்த கரிகாலர் விளக்க முயற்சி பண்ணும்போது அத காதல கூட வாங்க முடியாத நிலைமையில பராந்தக தேவி அந்த இடத்தை விட்டே கிளம்பி போயிடுறாங்க. 1000 சூழ்நிலைகள் மேல காரணத்தை சுமத்தினாலும் இளவரசர் கரிகாலர் செய்த ஏதோ ஒரு மாபெரும் குற்றம், மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் பராந்தக தேவிக்கு தெரிய வந்திருக்குன்ற விஷயமே ஆதித்த கரிகாலருக்கு ஒருவித அவமானத்தை கொடுத்துச்சு.
அதனால கூனி குறுகி போய் தலை குனிஞ்சு நின்ன ஆதித்த கரிகாலர் கிட்ட வந்தியத்தேவன், எதுக்காக தேவியார் இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கணும்? முதல் முறையா உங்களை எதுக்காக அவங்க கை நீட்டி அடிக்கணும்? என்னதான் நடந்துச்சு இளவரசே? அந்த பொண்ணு யாரு? எப்படி அவளை நீங்க சந்திச்சீங்க? என்னதான் உங்க கதை? என்னால உதவ முடியுமோ முடியாதோ, ஆனா என்கிட்ட நடந்த விஷயங்கள் சொல்றது மூலமா உங்க மனசுல இருக்கிற பாரம் குறையும்னா ஏன் நீங்க அதை செய்யக்கூடாது? எதுக்கு ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கேட்கவும், அத்தனை நாளா தன்னுடைய மனசுல பூட்டி வச்சிருந்த தன்னை பத்தின ரகசியத்தை ஆதித்த கரிகாலர் வந்தியத்தேவன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த கதை ஏறத்தாழ 4 மாசத்துக்கு முன்னாடி ராஷ்டிரகூடர்கள் யுத்தம் நடந்துட்டு இருக்க சமயத்துல ஆரம்பிச்சது. ஆதித்த கரிகாலர் என்னதான் சின்ன பிள்ளையாவே இருந்தாலும் யுத்த களம் சொல்லிட்டு வந்துச்சுன்னா எப்பேற்பட்ட வீராதி வீரனையும் சாய்க்கிற வல்லமை பெற்றவர். அப்படிப்பட்ட ஆதித்த கரிகாலரை பார்த்து ராஷ்டிரகூட படையே பயந்து ஓடுச்சு. எப்பேற்பட்ட மாவீரனையும் வீழ்த்துறதுக்கு ஒரு சின்ன சூழ்ச்சி போதுமானது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான், அந்த மாதிரி ஒரு திட்டத்தை தான் ராஷ்டிரகூடர்கள் ஆதித்த கரிகாலரை வீழ்த்துறதுக்காக கையில எடுத்தாங்க. அந்த யுத்த காலத்துல எப்படியாவது ஆதித்த கரிகாலரை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு அவங்க ஆதித்த கரிகாலர் யுத்தம் புரிஞ்சிட்டு இருக்கும் போதே அவரை தனிமைப்படுத்தினாங்க. ராஷ்டிரகூட இளவரசன் ஆதித்த கரிகாலரை தன்னை பின்தொடர்ந்து வரும்படி போர்க்களத்தை விட்டே ஓடுனான். அவனை எப்படியாவது கொன்னே தீரணும்ன்ற ஆக்ரோஷத்தோட ஆதித்த கரிகாலரும் அவனை பின்தொடர்ந்து போனாங்க. யாருமே இல்லாத தனிமையான ஒரு வனப்பகுதியில போன 2 பேரும் நேருக்கு நேரா சண்டை போட்டுக்கிட்டாங்க. ராஷ்டிரகூடர்கள் இளவரசனும் ஆதித்த கரிகாலனுக்கு கொஞ்சம் கூட சலைச்சவன் இல்லைன்னு சொல்லி தன்னுடைய யுத்த கலைகள் எல்லாத்தையும் கரிகாலர் முன்னாடி காமிச்சிட்டு இருந்தான். ஆனா அவன் என்னதான் தன்னுடைய கலைகளை காமிச்சாலும் கரிகாலருடைய ஆக்ரோஷத்துக்கு கூட அந்த கலைகள் ஈடுபடல. 2 பேரும் 2 மதம் கொண்ட யானைகள் மேல உட்கார்ந்துகிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாவே சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கரிகாலரை வீழ்த்துறதுக்காக அந்த ராஷ்டிரகூட இளவரசன் ஒரு திட்டம் போட்டான். விஷம் ஏறின ஒரு அம்ப கையில எடுத்தவர் ஆதித்த கரிகாலர் அமர்த்திருந்த யானையோடைய நெற்றி நடுவுல குறி வச்சு முதல் அம்பை ஏறினான். அதனால அந்த விஷமேறிய அம்பால ஆதித்த கரிகாலருடைய யானை நிலை தடுமாறுது. அத கரிகாலர் சுதாரிக்கிறதுக்குள்ள அடுத்த அம்ப அந்த ராஷ்டிரகூட இளவரசன் ஆதித்த கரிகாலருடைய நெஞ்ச நோக்கி விடுறான். இதனால ஆதித்த கரிகாலர் சுதாரிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாம நிலை தடுமாறி கீழே விழுறாரு. அவர் யுத்த களத்துல 1000 அம்புகளை இந்த மாதிரி பார்த்தவர் தான். ஆனா எந்த யுத்த களத்திலயுமே அந்த மாதிரி விஷமேறிய அம்ப அவர் பார்த்ததே கிடையாது. அந்த விஷத்தோடைய வீரியம் ஆதித்த கரிகாலருடைய உடம்புல ரொம்ப சீக்கிரமாவே பரவ ஆரம்பிக்குது. இதனால ஆதித்த கரிகாலர் அப்படியே மயங்கி போறாரு. அப்படி யானை மேல இருந்து கீழே விழுந்த ஆதித்த கரிகாலரை பார்த்து அந்த ராஷ்டிரகூட இளவரசன் ஏளனமா சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். ஆனா அவனுக்கு தெரியாது, மரணம் ஆதித்த கரிகாலரை நெருங்கிறதுக்கான சரியான சூழல் இது கிடையாதுன்னு சொல்லி. அப்போதான் உயிருக்கு போராடிட்டு இருந்த ஆதித்த கரிகாலரையும் அந்த வேழத்தையும் காப்பாத்துறதுக்காக தெய்வம் மாதிரி அந்த இடத்துக்கு வந்தாங்க மந்தாகினி தேவி, தர்மாவுடைய அத்தை. வனம் பகுதியில கொஞ்சம் விசேஷமான மூலிகைகளை பறிச்சுட்டு போலான்ற நோக்கத்தோட வந்த மந்தாகினி தேவி அந்த இடத்துல ஒரு வாலிபன் விழுந்து கிடக்குறான். கூடவே அவனுடைய வேழமும் விழுந்து கிடக்குது. நிச்சயமா இவங்க போர் வீரர்களா தான் இருக்க முடியும். ஒருவேளை அந்த வாலிபன் யானை படையை சேர்ந்தவனா இருக்கலாம். ஆனா அவன் யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் இப்போ அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அவனுடைய உயிரை காப்பாத்தணும்னு மட்டும்தான் மந்தாகினி தேவிக்கு தோணுச்சு. அந்த வீரன் ஒரு சாம்ராஜ்யத்துக்கே இளவரசன்ற செய்தியெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படி ஆதித்த கரிகாலர் விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த இடம்தான் மகேந்திர தடாகம். வெளியாட்கள் யாருமே உள்ள நுழைய பயப்படுற அந்த வனத்துக்கு மந்தாகினி தேவி எப்பவுமே தனியா தான் வருவாங்க. அதே மாதிரிதான் இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அந்த வீரனையும் காப்பாத்தணுன்ற பொருட்டு முதலுதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க மந்தாகினி தேவி. அதுக்கப்புறமா தன்னுடைய வைத்தியசாலையில
வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுடைய உதவியோட ஆதித்த கரிகாலரையும் அவங்களுடைய யானையையும் கூப்பிட்டுக்கிட்டு மந்தாகினி தேவி மகேந்திர தடாகத்துல இருக்கிற அவங்களுடைய குடிலுக்கு போறாங்க. ராஷ்டிரகூட இளவரசனால ஆதித்த கரிகாலருடைய உடம்புல செலுத்தப்பட்ட அந்த விஷம் சாதாரண விஷம் கிடையாது. ஏறத்தாழ 2 வாரங்கள் ஆதித்த கரிகாலருக்கு சுயநினைவே இல்லாம இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் மந்தாகினி தேவி ஏதோ சில காரணங்களால காஞ்சிபுரத்தை விட்டே போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அந்த மாதிரி சூழ்நிலையில இந்த வாலிபனை எப்படியாவது பாத்துக்கணும்னு சொல்லிட்டு தர்மாவையும் சிவகாமியையும் வரவழைக்கிறாங்க மந்தாகினி தேவி. அப்போதான் முதல்ல ஆதித்த கரிகாலரை தர்மா பாக்குறா. ஆனா அவளுக்குமே தெரியாது இங்க சாதாரணமா வீழ்ந்து கிடக்கிற இந்த வீரன் சோழ சாம்ராஜ்யத்தோடைய இளவரசன் சொல்லிட்டு. பல பகைவர்கள் நடுநடுங்கிற மாதிரி யுத்த களத்துல வீர சாகசம் புரியறவன் இவன் சொல்லிட்டு தர்மாவுக்குமே தெரியாது. ஆனா அந்த வீரனை பார்த்த உடனே தர்மாவுடைய ஆழ் மனசுல ஒரு வித நடுக்கம். என்ன காரணம்னே புரியாம அந்த வீரன் மேல ஒரு வித அன்பு அவளுக்கு உருவாகுது. சில உணர்வுகள் காரணத்தோட தான் உருவாகணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதே மாதிரிதான் தர்மாவுக்கும் அந்த வீரன் மேல யார் மேலையும் வராத ஒரு வித அன்பு உருவாகுது. ஆனா ஒரு பொண்ணா அது தன்னுடைய ஒழுக்கத்துக்கெல்லாம் எதிரானதுன்னு சொல்லிட்டு தர்மாவுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இந்த விஷயம் தன்னுடைய அத்தைக்கு தெரிய வந்தா அது மிகப்பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுறணும் அவளுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் தன்னுடைய அத்தை ஊரை விட்டு விலகி இருந்த அந்த கொஞ்ச காலகட்டத்துல தன்னையும் மீறி தன்னுடைய மனச அந்த வீரன் கிட்ட தர்மா பறி கொடுக்கிறா. மந்தாகினி தேவி ஊரை விட்டு போகும்போது ஒரே ஒரு விஷயம்தான் தர்மா கிட்டையும் சிவகாமி கிட்டையும் சொல்லிட்டு போனாங்க. இந்த வீரன் ஒருவேளை 7 நாட்களுக்குள்ள கண்ணு முழிக்கல அப்படின்னா, இவனுடைய சுயநினைவு திரும்பல அப்படின்னா யாராலையுமே இவனுடைய உயிரை காப்பாத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இத கேட்ட தர்மாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. தன்னுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாத்தையும் தாண்டி அவனை எப்படியாவது காப்பாத்தணும்ன்ற உத்வேகம் தர்மாவுடைய மனசுல பெருக்குது. ராத்திரி பகல் சொல்லிட்டு பார்க்காம அவனுக்கு ஒரு அடிமையாகவே மாறி அவனுக்கு சேவகம் புரிய ஆரம்பிக்கிறா தர்மா. அவளுடைய நோக்கம் எல்லாம் ஒரே ஒரு விஷயமா தான் இருந்துச்சு, எப்படியாவது கரிகாலரை காப்பாத்திடணும்னு சொல்லிட்டு. அதுக்காக தன்னுடைய அத்தை கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்ட ஒரு சில விஷயங்களை வச்சு அவங்களுடைய வழிகாட்டுதல்கள் மூலமா கரிகாலரை எப்படியாவது காப்பாத்தியே தீரணும்னு சொல்லிட்டு தர்மா போராட ஆரம்பிச்சா. தர்மாவுடைய இந்த செய்கைகள் எல்லாமே சிவகாமிக்கு ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த செய்கைகள் அவளுக்கு ஒரு பயத்தையுமே கொடுக்க ஆரம்பிச்சது. அதுக்கான காரணம் தர்மாவுடைய கடந்த காலம். அத பலமுறை நேரடியாவும் மறைமுகமாவும் சிவகாமி தர்மா கிட்ட சொல்ல முயற்சி பண்ணா. ஆனா அவ சொல்ல வர்றது புரிஞ்சிருந்தாலும் அவளுடைய மனசுல அவ வேர் விட்டு வளர்த்த ஆசைகள் எல்லாமே தர்மாவை கட்டி போட்டுச்சு. ஆதித்த கரிகாலரை விட்டு ஒரு நொடி கூட பிரியாம அவர் கண் முழிச்சிட மாட்டாரா, அவருடைய சுயநினைவு திரும்பிடாதான்னு சொல்லிட்டு போராட ஆரம்பிச்சா தர்மா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் மருந்துகள் எல்லாத்தையும் மீறி அவருடைய உயிரை காப்பாத்துறதுக்காக தெய்வத்தோடைய அருளை நாடி போனான். அப்படி இளவரசர் ஆதித்த கரிகாலரை காப்பாத்தணும்ன்ற நல்ல காரணத்துக்காக தெய்வத்தோடைய அருளை நாடி போன தர்மாவுக்கு அவ எதிர்பார்த்த நம்பிக்கை கிடைச்சதா? ஆதித்த கரிகாலர் மந்தாகினி தேவி கொடுத்த அந்த 7 நாட்களுக்குள்ள கண் திறந்தாரா? அப்படி அவ கண் திறந்தார்னா எந்த மாதிரியான மூலிகை அவரை காப்பாத்திருக்கும்? என்ன காரணம்னே தெரியாம, யாருன்னு சொல்லிட்டு எந்த அடையாளமுமே தெரியாம ஆதித்த கரிகாலர் மேல தர்மாவுக்கு ஏற்பட்ட அந்த ஈர்ப்பு ஆதித்த கரிகாலருக்கு எப்படி தெரிய வந்துச்சு? ஒருவேளை இன்னி வரைக்குமே அவருக்கு அந்த ஈர்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிய வரலையா? பராந்தக தேவி தன்னுடைய மகன் சொல்லிட்டு பார்க்காம ஆதித்த கரிகாலரை கை நீட்டி அரைஞ்சதுக்கான காரணம் என்ன? மன்னிக்கவே முடியாம தன்னுடைய தாயாரே தன்னை வெறுக்கிற அளவுக்கு ஆதித்த கரிகாலர் செய்த அந்த மாபெரும் குற்றம் என்ன? அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.